வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி மகம் நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி. வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று மகம் நட்சத்திரமான உங்களுக்கு எத்தகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. மகம் நட்சத்திரம் கேது பகவானின் இன்னொரு நட்சத்திரம். கேது பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக அமர்ந்து கஷ்டங்களை கொடுப்பாரா, நஷ்டங்களை கொடுப்பாரா, துன்பங்களும் உறவு சிக்கல்களும் பொருளாதார இழப்புகளும் எந்த நிலையில் தருவார், அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் என்ன, எதை செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்த்து விடலாம். அஷ்டம சனி வந்தாச்சு. கண்டக சனியிலேயே உங்களுக்கு நான் பல வகையான வழிகளையும் என்ன செய்யக்கூடாது என்பதை நான் ஓரளவுக்கு கணித்து கூறி வந்தேன். இதை பார்த்தவர்களுக்கு ஒரு வகையான பயமும் பதட்டமும் இருந்திருக்கும். இப்பொழுதும் அஷ்டமசனி கெட்டதை செய்யும் என்பதை தவிர மற்ற என்ன காரணங்களை சொல்ல முடியும் என்றால், அஷ்டம சனி வர்றதுக்கு முன்னாடி தான் நீங்களாக இருக்க முடியும். அது வந்து விட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி, கடவுளின் அருள், பரிகாரங்கள். இறை சக்தி, கடவுளின் அருள் என்றால் அது உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் 4 பாதங்களில் ஏதோ ஒரு பாதத்தில் இருப்பீங்க. ஆனால் மகம் நட்சத்திரம் என்பது முழு நட்சத்திரம். இந்த பலன்கள் அந்த 4 பாதங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணும்னாலும் இருக்கலாம். சிம்ம ராசி என்பது மட்டும் உறுதி. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் என்பது உறுதியாக இருக்கும். ஆனால் தசா என்பது அப்படி இருக்காது. தசா என்பது உங்களை தினமும் அந்த தசா காலம் முடிகின்ற வரையில் காப்பாற்றக்கூடிய ஒரு இறை சக்தி. அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால், நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும். ஒருவேளை தசாவே நல்லா இருந்து கூட பாதகங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால், பாதகங்களையும் தாண்டி உங்களை காப்பாற்றக்கூடிய வழியில் அது கொண்டு செல்லும். தசா நல்ல நிலையில் இல்லாமல் பாதக தசாவாக இருப்பவர்கள் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், சிம்ம ராசி என்பது சூரிய பகவானின் ராசி. சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பெருத்த நட்போ சமமோ நல்ல நிலையில் உறவு இல்லை. அதனால் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் கெட்ட இடங்களில் சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய தன்மானத்தை தொட்டு பார்ப்பது இல்லை சுட்டு பார்க்க அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவார். அதே போல சிம்ம ராசியான உங்களுக்கு தவறுகளை செய்ய வைப்பார், தண்டனைகளுக்கு ஆளாக்குவார். ஏன் கேட்டிங்கன்னாக்கா, சிம்ம ராசியான நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள், தன்னால் முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை உள்ளவர்கள். எது நடந்தாலும் அதை நாம் நம்மளுடைய திறமையால் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான்
சனி பகவானுக்கும் ராகு கேதுவுக்கும் பகையாக வருவது தான் காரணம். இப்போது நீங்கள் நல்லவர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகப்படியான எதிரிகளோ பகைவர்களோ இருக்கிறாங்கன்னாக்கா நீங்கள் நல்லவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் எதிரி, உங்களுக்கு அவர்கள் எதிரிகளாகவோ பகைவர்களாக இருப்பாங்க. கெட்டவங்க நல்லவங்களை நல்ல நிலையில் பயன்படுத்த மாட்டாங்க, அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. இந்த வேலையைத்தான் உங்களுக்கு இப்பொழுது சனி பகவான் செய்வார். கெட்டவராக மாறிவிட்டார் அஷ்டமத்தில் அமர்ந்து. இப்போது தொழிலில் வீழ்ச்சியும் நிம்மதியில்லாத தன்மையும் இருக்கும். தொழிலை செய்யலாமா விட்டுட்டு போயிடலாமான்ற மனநிலையில் இருப்பீங்க. அப்படி மீறியும் நீங்கள் அரசாங்க ஊழியர்களாகவோ தவிர்க்க முடியாத சில வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் செய்துக்கிட்டு இருந்தால் மேல் அதிகாரிகளின் தொல்லையும் வேலை சுமையும் அதிகரிக்கும். உங்களை மூன்றாவது மனிதரை போல, ஒரு பகைவர்களைப் போல அவர்கள் பார்த்து மன கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுப்பார்கள். எண்ணற்ற மன சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. மன விரக்தியும் உறவுகளால் சிக்கலும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் எண்ணற்ற துன்பங்களாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரி, இது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரே நிலையில் இருக்குமா என்றால் அது அப்படி இருக்காது. சிறு பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் பாதிப்பும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாத நிலையும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தால் சில பிரச்சனைகளும், வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும், இல்லை வேலை சுமையும், அதிகப்படியான உழைப்பும் அதற்கேற்ற ஊதியமும் இல்லாத நிலையும், உடல் நலத்தில் பாதிப்பும், குடும்ப தலைவன் தலைவியாகவோ இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான தொல்லையாக இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாக்கா தொழிலில் போட்டி போராமல், அது மட்டும் இல்லாமல் எதிரிகளும் விரோதிகளும் உருவாகக்கூடிய காலம் இதுதான். சரி, இதிலிருந்து மாற்றங்களும், இதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமும் எப்போ வரும் கேட்டால், சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கும் காலங்களில் மிகவும் கஷ்டங்களாகத்தான் இருக்கும். ஒன்று நல்லது நடந்தால் இன்னொன்று தீமையாக இருக்கும். ஒன்று நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது மற்றொரு தீமைகள் நடக்கும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. நான் வேணான்னு சொல்ல சொல்ல நீ செய்தில்லை, நீ கஷ்டத்தை அனுபவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு துன்பங்களை உறவுகளும் சரி, நட்பும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையானவர்கள் கூட உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்க. இது காலத்தால் உங்களுக்கு மறக்க முடியாத அளவிற்கு மனவேதனையும் கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மகம் நட்சத்திரக்காரங்க தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. தசா சரியில்லாமல் இருந்தால் சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கும். என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு ராகு கேதுவும் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. இப்போ ராகு கேது நல்ல நிலையில் இருந்தால் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் என்கின்ற நிலை வரும். குரு பகவான் பலமாக இருந்தால் மற்ற கிரகங்களுடைய பாதகத்தை தடுத்து காப்பாற்றி விடுவார். அவரும் சரியில்லை. 12 அடுத்த ஜென்ம ராசி, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவானின் உக்கிரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கு, இன்னும் சில மாதங்களில் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். காசு போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, சொத்து போச்சு, அது போது இது போச்சுனாலும் மனசு கஷ்டப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் உடல் நலத்திலும் உங்களுடைய அறிவாற்றலிலும் மிக கவனமாக இருக்கணும். கெட்ட நேரம் இதை மனசுக்குள்ளே வச்சுக்குங்க, நல்ல நேரம் வரும் என்பதை மனசில் வச்சுக்குங்க. ஆனால் பாதகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும்.
ஒரு பள்ளத்தை மூட 4 பள்ளத்தை வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றி விடுவார். சனி பிரத்தி செய்வது, இல்லைன்னா குடும்பத்துடன் போய் திருநள்ளாறு சென்று வருவது, அப்படியும் இல்லை உங்களால் போக முடியலைனாக்கா அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வது, அருகில் உள்ள முதியோர் ஊனமுற்றோர் அனாதை இல்லங்களுக்கு சென்று உணவும் உடையும் உங்களால் முடிந்த அளவுக்கு, நிறைய தான் கொடுக்கணும்னு இல்லை, முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தால் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய மாற்றங்களும் கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.